காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யார்? காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உஷா மேத்தா. ஸோ அகில இந்திய வானொலி பார்த்தீங்கன்னா, 1936ல உருவாக்கியிருப்பாங்க. அது 1956ல ஆகாசவாணி அப்படி சொல்லி பெயர் மாத்திருப்பாங்க. ஆகாசவாணி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். முல்லை பெரியாறு அணை எப்போது கட்டப்பட்டது? முல்லை பெரியாறு அணை 1895ல கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் டேட்டா படி 2 தான் சொல்றாங்க. ஆனா இப்போ கரண்ட்ல 4 இருக்கு. ஸோ இத பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கேட்கலாம், இல்ல ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் 2 ஆப்ஷன் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்க 2 தான் போடுற மாரி வரும். ஏன்னா ஸ்கூல் புக்ல அதுதான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குலக்கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? குலக்கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா ராஜாஜி தான். ஸோ 1954ல அறிமுகம் செய்திருப்பாரு. ஸோ அதனால அவர் அந்த எலெக்ஷன்ல தோத்துருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தகவல் தொடர்பு எத்தனை வகைப்படும்? தகவல் தொடர்பு 2 வகைப்படும். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து எப்போது தொடங்குனாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி 2014. ஸோ 2014ல தான் மோடி வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அதே 2014ல தான் நோட்டாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நோட்டாவை அறிமுகப்படுத்தியதில் இந்தியா எத்தனையாவது நாடு? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உலக மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்தப்பட்டது? ஸோ இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ல நடத்தியிருப்பாங்க. ஸோ நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேயோ பிரபு நடத்தியிருப்பாரு. அதுவே இந்தியாவின் முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்லது சரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1881 வரும். ஸோ நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பிரபு நடத்தியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்க்கோள காப்பகங்களை உருவாக்கியுள்ளது? ஸோ இந்திய அரசாங்கம் 18 உயிர்க்கோள காப்பகங்களை உருவாக்கியுள்ளது. ஸோ அதில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 11 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்கு. ஸோ ஃபுல் வீடியோ வேணா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ்.